அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அனுதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இதை காண்கின்ற உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். காணொலியை வளன்னு இழுக்காமல் சில வினாடிகள் முடித்துடுவேன். மற்றவர்களைப் போல் இல்லாமல் சீக்கிரமே முடிச்சிடுவேன். காணொலி என்னோடய காணொலி நிறைய பேருக்கு அனுப்பணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ராசியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குறப்ப வேறு மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் காணொலியை அனுப்புங்க. வாழ்களோட திருச்சிட்டு வரோம். இப்போதைக்கு காணொலியை உடனே பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு நேரம் கிடையாது, பத்தாத்துக்கு காலங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம வீடியோவை காணொலியை வேஸ்ட்டு பண்ண விட இது ஒரு நிமிஷம் ஓடிவிடுது. அன்பிற்குள்ளே மிதுன ராசி. மிதுன ராசினாலே மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுவாபம், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலும் கொண்ட மிதுன ராசி அன்பிற்குரியவர்களே, ஜென்ம ராசிக்கு 7க்கு 10க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்தித்தார். இனி குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் 14/5/2025 முதல் 2/6/2026 வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஜென்ம ராசியில் சஞ்சாரக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். தற்போது உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் நிழல் கிரகம் என வர்ணிக்கூடிய கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். கடந்த காலங்களில் இருந்து வந்த தேவையற்ற வீண் செலவுகள் சற்று குறையும். பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பரத்தை குறைச்சிங்க. மற்றவருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதி எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் உடல் ஆரோக்கியமானது இனி சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. இல்லை பேசாமையே விட்டுட்டு போயிடலாம். பேசாமல் விட்டால் பிரச்சனையே கிடையாது. பேசிகிட்டு இருந்தால் தான் நீ நானா நீயும் நானுமா அப்படின்ற நம்ம ஒரு வார்த்தை விட்டாலும் சுற்றி உள்ளவங்களாம் நின்று விட்டுருவாங்க. அது ஒரு சின்ன சொல் பெரிய வீராசம் அடையும். அதனால் எப்படி உங்கள் விருப்பமோ அதிகமாக பேசாதீங்க, குறைச்சிங்க. கணவன் மனைவிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் பயிற்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். இக்கட்டான நேரத்தில் நெறிகளின் உதவி கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் சிறப்பாக இருப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை சற்று சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் சில ஆதாயத்தை அடையக்கூடிய நேரமாகும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பு வேலை இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உள்ளூர்லேயும் வாய்ப்பு இருக்குது. உள்ளூரில் வாய்ப்பு கிடைக்கலன்னா வெளியூர் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது சௌகரியமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தான் வேலை செய்ய போகிறீங்க, நான் வேலை செய்யலை. ஸோ திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கடன்களை சற்று குறைத்து கொள்ள அளவிற்கு ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் தேவையற்ற எதிர்ப்புகளை சமாளித்து அனுகூலமான பலனை அடைய முடியும். தற்போது உங்கள் ராசிக்கு
திருக்கணித சித்தாந்தப்படி சனி பயிற்சி 10ல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சில நெருக்கடிகள் நீங்கள் சந்தித்தாலும் கூட்டாளிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் எதையும் சமாளிக்க முடியும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதப்படும். சில விஷயங்கள் பிறராய் நம்பாமல் நீங்களே நேரடியாக செயல்பட்டால் வளமான பலன்களை அடையலாம். பல முறை பல காரணம் சொன்னேன். எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்களை நம்பி விடாதீங்க. அப்படியே விட்டாலும் நீங்கள் போய் பாருங்கள், அந்த தப்பை நானும் செஞ்சு நானும் மாட்டிக்கிறேன். அதனால் தயவுசெய்து நான் செய்த தப்பை நீங்களும் செய்யாதீர்கள். சொல்ல வேண்டிய சொல்லிவிடணும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வியாபாரத்தில் முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. அதிக முதலீடு கொண்ட செயல்களில் மிகவும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தற்போதைக்கு சில விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வேலைப்பளு சற்று குறைந்து ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். முன்பை விட தற்போது பணியில் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் ஏற்படும். மனைவி பிள்ளைகளுடன் இணைந்து வாழக்கூடிய அனுபவங்கள் அமைப்புகள் ஏற்படும். உடன் வேலை செய்வர்களால் சில நெருக்கடிகள் என்பதால் வீண் பிரச்சனை குறைத்து கொண்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று கிடக்கணும் போய் சொல்லுவானோ ஆஃபீஸர்கிட்ட. இது ஒரு சிக்கல். அது ஒன்று அதையும் சில பேர் கேட்டுட்டு ஆடுறவனு. இதுதான் உலகமாக இருக்குது. நல்லவங்களுக்கு காலமே நீங்கள் கிடையாது. எந்த ஒரு அலுவலகத்துலேயும் நல்லவங்களுக்கு இப்போ காலமே கிடையாது. அயோக்கியத்தனம், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே சொல்கிறவங்க தான் முதல்ல திருடிட்டு போகிறான். அயோக்கிய பல்வாக்கணும். திருடவன் கம்பு இருப்பான், திருடாதவன் தான் நான் ஒன்று எடுக்கிறது கிடையாது, நான் ஒன்று சொல்லுவான். அதனால் இதுதான் உண்மையான நிலவரம். எல்லாம் மேலே சிசிடிவி வச்சு ஒரு 2 கண் பார்த்துட்ருக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தெரியாமல் பண்ணுறோம். சில பேர் மனசாட்சியை விற்று செயல்படுறானோ, அது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா கடவுள் அப்படியே விட்டுருவாருன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. என்கிட்ட கடவுள் இருக்குது, என்கிட்ட கடவுள் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. உன்கிட்ட கடவுள் இருக்குன்னா நீ நல்லவனாக இருந்தால் கடவுள் இருக்கும். உன் மனசாட்சி இப்படி கடவுள் வருவார். வெளி வேஷத்துக்காக கடவுளை வச்சுக்கிட்டு உள்ளார கடவுள் எப்படி வருவார்? வெளி வேஷத்துக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கெல்லாம் கடவுள் ஒத்துழைக்க மாட்டார். அது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கடவுளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எல்லாத்தையும் இந்த சிசிடிவி கேமரா மூலம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பல சிசிடிவி கேமரா இருக்கான். அதனால் தயவுசெய்து அன்புக்குள்ளே நம்மளை சுற்றி நிறையா கண் பார்க்குது, நமக்கு உள்ளார கடவுள் இருக்காங்கிற மனசாட்சியோட நாம் செய்கின்ற செயல்களும் நம்மளை மீறி போகாமல், வாய் வார்த்தைகள் மிகாமல். சில பேர் கேட்குறாங்க எப்படிங்க இந்த ஆன்மீகத்தில் உள்ளார வரணும்? ஆன்மீகம் என்பது ஒரு கடல். ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த ஆன்மீகத்தில் நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா பொறாமை, பொச்சரிப்பு, கோபம் எல்லாமே இதோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் சவுங்கையாக இறைவன் மத்திடுவார். காரணம் என்னன்னா, அதேமாரி இருந்தால் தான் நீ இறைநிலையை அடைய முடியும். ஒருத்தவன் நம்மளை திட்டிட்டு போடா உன் வாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அவன் சிந்தனை பண்ணி அவன் நம்ம காலில் விழுவான். அது வேறு, அது இறைவனோட செயல். நம்ம அதை கண்டுக்காமல் இருந்தால், ஆனால் நம்ம ஒரு வார்த்தை பேசலாம், அது 9ஆகும், அது வீண் பிரச்சனை விளைவிக்கும். நம்ம அந்த இறைநிலையை அடைய முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நேற்று ஒரு சின்ன டாபிக் சொன்ன, நேற்று சொன்னேன் நினைக்கிறேன். குழந்தைகள் பிறந்தே பெரியவர்களாகிறார்கள், மறுபடியும் பெரியவர்களாகி வயது முதிர்ந்த பிறகு மறுபடியும் குழந்தைகளாகிறார்கள். நான் சொல்கிறது டாபிக் புரியுதா? குழந்தைகளாக இருந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய மனுஷனா தத்துவம், வாழ்க்கை தத்துவம், நான் தான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் பண்ணுவான். அவனே ஒரு 70 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அவனே மறுபடியும் குழந்தை நிலைமைக்கு மாறுறான். ஏன்னா அவனுடைய சிந்தனையெல்லாம் முடியாத இயலாமைங்கிறதுனால அடுத்தவங்க தேவை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் பிரிவு அதெல்லாம் தாங்க முடியாது. அதனால் சூழ்நிலைகள் மாறி வரும்போது மறுபடியும் குழந்தையாகிறாங்க. நிறைய பேரை அம்மா அப்பாவை மதிங்க தயவு செய்து. அம்மா அப்பா ஒரு தெய்வம், தாயும் பிதாவும் என்னதும். இருக்கிறவனுக்கு இப்போ வழி தெரியாது, இல்லாத பிறகு அம்மானாலும் வராது, ஆத்தானாலும் வராது, அப்பானாலும் வராது, தாத்தானாலும். அவங்களாம் எப்படி சொல்கிறது, அனுபவித்து இப்போலாம் காலம் குறைஞ்சி போச்சு. தயவுசெய்து அவர்களுக்கு முதல்ல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அம்மா அப்பாவுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க.
ஏன்னா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை நுழைந்து இவ்வளோ அதுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ காரணத்துக்காக நல்லது தான் சொல்லுவாங்க. தயவுசெய்து அம்மா அப்பாவுக்கு முதலிடத்தை கொடுங்கள். எல்லாம் வல்ல இறைவனருள். இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு மிதுன ராசிக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சிறப்பாக இருக்குது. வாய் வார்த்தையை மட்டும் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகம் பேசாதீங்க. சில பேர் பெண்கள்கிட்ட மயங்கி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தயவுசெய்து பெண்கள்கிட்ட நீங்கள் மயங்கி விடுந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் புறம். இப்போ அப்படி தான் இருக்குது உலகம். பெண்களே நீங்களும் ஆண்களிடம் மயங்காதீர்கள். நீங்கள் மயங்கினால் உங்களுடைய பொருளாதாரமும் மற்றும் மனச்சுமையும் ஏற்படும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பரிகாரம் சொல்லிடுறேன், ஏன்னா முடிச்சிடறேன். ஏன்னா இதே காணொலி ரொம்ப இவ்வளோ ஸ்பீடாக சொல்லியுமே இவ்வளோ டைம் ஆகிடுது. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் செஞ்சிருப்பதால் வியாழக்கிழமை தினம் குருவுக்கு கொண்டகல்ல மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இன்னொரு சிறப்பு செய்தி கூட விரைவில். ஸ்ரீ குபேரன்னா என்னன்னு தெரில, இன்னும் முடிவு பண்ணல. குபேரன் தீப எண்ணெய் என்னுடைய கம்பெனி இதை ஓப்பன் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அதுவும் சில நாட்களில் வைகாசிக்குள்ளே முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனருள். இந்த குபேரனோ எல்லாம் வல்ல லிங்கமும் எனக்கு இந்த ஆதரவு கொடுத்ததுக்கு செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுடைய ஆதரவும் தேவை. வாழ்வளமும் திருச்சிடும். நன்றி, வணக்கம்.